ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன். ஆ, இன்றைக்கு வந்து அ, ஒரு பாப்பாவா அது பையனா என்னன்னு தெரில. ஒரு சின்ன பிள்ளைகள். நான் வந்து பிள்ளைகள் தெளிவாக இருக்க வேண்டும்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு பாட்டி நீங்கள் வந்து சாதாரண பாட்டி இல்ல, சைனா பாட்டின்னு கொடுத்துருந்தாங்க, அனுப்பிச்சிருந்தாங்க. அது ரொம்ப ஹேப்பியாக இருந்தது. அது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா என்ன ஏஜ் எல்லாம் தெரில. ஆக ஏதோ சின்ன பிள்ளைகள்னு தெரியுது. ஆ, அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நான் தேங்க்யூடா செல்லம்னு சொல்லியிருக்கேன். இப்போவும் சொல்கிறேன், தேங்க்யூ செல்லங்களா. நீங்கள் எதுக்கு இந்த குடுமியை பார்த்து சைனா பாட்டின்னு சொன்னீங்களா? என் உருவத்தை பார்த்து சொன்னீங்களா? எனக்கு தெரில. எதுவாக இருந்தாலும் பாட்டி ஹேப்பி. நான் சொன்ன விஷயங்கள மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கலாம். அது வந்து ஒரு காலகட்டம் இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு காலகட்டம் இருக்குது இல்லையா? இப்போ நீங்கள் வந்து 50 வயசில் படிக்கணும் அப்படின்னா படிப்பீங்க. அது முடியாதுல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் அந்த மூளை வேலை செய்யாது அந்த டைமுக்கு. 50 வயசில் படிக்கிறதுக்கு இன்றைக்கு உங்களுக்கு இருக்கும் இந்த ப ப 10 வயசு 5 வயசுலேருந்து இருக்கும் அந்த சுறுசுறுப்பும், அந்த மூளையோட ஒரு இதுவும் அன்னைக்கு இருக்காது. அந்த 50 வயசில் இருக்காது. ஆனால் படிக்கணும்னு உங்களுக்கு தோணும். அதெல்லாம் இன்னைக்கு காலத்தில் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுபோல தான் காலத்தே பயிர் செய்யுன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. அப்போ காலத்தே பயிர் செய்யனா உங்களுக்கு புரியுது நம்ம பிள்ளைங்களுக்கு. அந்தந்த காலத்தில் அதது செஞ்சுட்டா தான். படிக்கிற காலத்தில் படிச்சிடணும், விளையாடுற காலத்தில் விளையாண்டுடணும். அதே மாதிரி லவ் பண்ணுற காலத்தில் லவ் பண்ணிடணும், கல்யாணம் பண்ணுற எல்லாத்துக்கும் ஒரு வயசு இருக்குது. அந்த மாதிரி அந்த வயசான காலங்களில் இப்போ நம்ம முன்னாடி சொன்ன எந்த விஷயமும் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். பண்ணுவோம். இப்போ பாட்டி பண்ணலையா? எல்லாத்தையும் பேசுகிற திறமையா எதையோ ஒன்று பண்ணுறேன். அந்த மாதிரி எதை முடியுமோ அதை தான் முடியும். இப்போ பாட்டி எழுந்துச்சி டான்ஸ் ஆடுங்கன்னு சொன்னால, நீங்கள் ஆடுற மாதிரி என்னால் ஆட முடியாது. நான் ஆடுவேன். ஆனால் நீங்கள் ஆடுற மாதிரி என்னால் ஆட முடியாது. அது மாதிரி தான். அது அதுக்கு ஒரு காலகட்டங்கள் எல்லாம் இருக்குது. அதனால் வந்து நம்ம அதது அந்தந்த வயசில் செஞ்சுக்கணும் அப்படின்னு நான் வந்து உங்களுக்காக சொல்கிறேன். இதை நீங்கள் தவற விட்டுட்டீங்கன்னா இல்லை, ஃப்யூச்சர் இன்றைக்கி உலகமே பைசால தான்டா செல்லங்களா இருக்குது. அந்த பைசா கஷ்டங்கள் வந்து வர ஆரம்பிச்சிடும். அது வரக்கூடாது உங்களுக்கு. அப்போது வாழ்க்கைய வெறுத்து போயிடும்டா. நான்லாம் அதில் அனுபவப்பட்டேன் நான். அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? நாங்கள்லாம் அந்த அளவுக்கு படிக்கல. பாட்டியெல்லாம் அந்த அந்த அளவுக்கு படிப்பு அறிவு கிடையாது. ஏன்னா என்னை படிக்க வைக்க ஆள் இல்ல. இப்போ உங்களுக்கெல்லாம் அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க. அவங்க கஷ்டப்பட்டு எப்படியோ உங்கள ஏதோ ஒரு தெளிவா இந்த உலகத்த உங்களுக்கு அ இந்த உலகம் இப்படித்தாங்கிறத காமிச்சிடுறாங்க. இல்லையா? அதுக்கு நீங்க தெளிவாயிடுறீங்க. அப்போ நீங்க எப்படி இருக்கணும்? நல்லபடியா படிக்கணும் இல்லையா? அத தான் பாட்டி சொல்றேன். நீங்க சைனா பாட்டின்னு சொன்னதுக்கு தேங்க் யூ. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.